பொங்குறாங்களா? யாரையா பொங்குறான்? ஜம்பரோட எல்லாரும் சாரியோட தான் ஐயா பொங்கிக் கொண்டிருக்கிறான். சட்டோட ஐயா பொங்கிக் கொண்டிருக்கு, சாரியோட பொங்கிக் கொண்டு. இவரையா எப்படியும் பேசலாம், எதையும் பேசலாம் என்ன சொல்லக்கூடாது. தொலைக்காட்சி டிடிவி தொலைக்காட்சி அருகே இருப்பவர்கள் எல்லோரும் ஆறறிவுடைய அறிவுள்ள மக்கள் தானையா இந்த டிடிவியை பார்த்து கொண்டிருக்காங்க. சும்மா இந்த டிவியை பார்க்கிறவன் ஒரு அறிவில்லாதாக்கள் இல்ல. அப்ப நீங்க விருந்தோம்பல் இல்லையா? நடுவர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்விக்கு ஆசைப்படுறேன், கேட்க போறேன் ஒரு கேள்வி. பொங்குறவன் வீட்டிலேயா பொங்காதவன் வீட்டிலேயா பொங்கல் அதிகமாக இருக்குது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கள் ஐயா. நடுவர்களே, பொங்குறவன் வீட்டை விட பொங்காதவன் வீட்டிலே பொங்கல் அதிகமாக இருக்கிறது என்றால் பொங்காதவன் வீட்டில் வானத்திலே இருந்தா ஐயா பொங்கல் விழுகிறது. அப்படி என்றால் இங்கே விருந்தோம்பல் பண்பை நீங்கள் பார்க்க வேண்டும். எதிர்த்தரப்புவாதிகள் சொன்னார், அதாவது நாய் அடிக்கும் கவனம் என்று போட்டா அவன் வீட்டை யாருமே பொங்கல் கொண்டு போக மாட்டாங்க. கதாவை போட்டி போட்டு அவர்கள் தங்கட வெளியே போவதை யாரும் கொண்டு. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக தமிழர் இன்றைய சமூக சூழலில் பண்பாடுகள் தமிழர் பண்பாட்டை பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு தமிழ் துறைக்கென்ற ஒரு தனியான இடத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் எங்கள் தமிழர்கள். தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தை கொடுத்தவர்களும் எங்கள் பண்பாடு சார்ந்த தமிழர்களே என்று கூறி மீண்டும் டிடிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் டிடிவி எதிர்வெளியாளர்களுக்கும் இனிய ஜெயவருட வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் இந்த பட்டிமன்ற ஆற்றுகையினுடைய நிறைவு பகுதியிலே இருக்கிறோம். இரண்டு அணிகளும் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய சூழலில் பண்டிகைகள் மூலம் எமது பண்பாட்டு மரபுகள் பேணப்பட்டு கொண்டிருக்கின்றனவா இல்லையா? இதுதான் இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு. அவ்வப்போது இந்த பட்டிமண்டபத்தினுடைய நகர்வுகளிற்கு இடையிலேயே நாங்கள் இந்த பட்டிமண்டபத்தினுடைய ஒழுங்குநிலை பற்றிய அல்ல இந்த பட்டிமண்டபத்தினுடைய நகர்வினுடைய சாரத்தினை நாங்கள் வழங்கியிருந்தோம். எனவே இந்த இரண்டு அணிகளும் இங்கே முன்வைத்திருக்கிற வாத பிரதிவாதங்களின் அடியாக நாங்கள் ஒரு தீர்ப்புக்கு வர வேண்டும். பண்டிகைகள் என்றைக்கும் எங்களுடைய ஒரு சமூகத்தின் சொத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. காலாதி காலமாக எங்களுடைய சமூக மாந்தர்கள் அனுஷ்டித்து வருகின்ற அந்த நிகழ்வுகள் பண்டிகைகளாக எங்களுடைய சமூகத்திலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது தைப்பொங்கலாக இருந்தால் என்ன, சித்திர வருட பிறப்பாக இருந்தால் என்ன, ரம்லானாக இருந்தால் என்ன, அல்லது வேறு எந்த பண்டிகைகளாக இருந்தால் என்ன, அனைத்தும் எங்களுடைய சமூகத்திலே அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வுகளாகத்தான் இருக்கின்றன. இங்கு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பண்டிகைகள் மூலம் எங்களுடைய பண்பாட்டு மரபுகள் பேணப்படுகின்றனவா இல்லையா? அதுதான் இன்றைய வாதப் பொருளாக இருக்கிறது. இன்றைய சூழல் எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை பேணக்கூடிய வகையிலே இந்த பண்டிகைகளை அனுஷ்டிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறதா என்பதை வாய்ப்பு பார்க்கிற முயற்சியாகத்தான் இந்த பட்டிமன்ற ஆற்றுகை டிடி தொலைக்காட்சி ஊடாக இங்கே முயன்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை பேண தவறு இருக்கிறது என்கின்ற அணி சார்பாக கருத்துக்களை முன்வைத்தவர்கள் மரபு சார்ந்த எங்கள் விடயங்கள் அனைத்தையும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தவர்கள் சரிவர கடைப்பிடிப்பதில்லை, அவற்றையெல்லாம் தொலைத்துவிட்டு வெறுமனே ஒரு சடங்காக இந்த பண்டிகைகளை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சாரப்பட தங்களுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் தீங்கு தரக்கூடிய செயல்களையெல்லாம் மாற்றிக்கொண்டு இந்த பண்டிகை தினங்களிலே அவர்கள் உலாவுவதனாலே எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாடுகள் சிதைக்கப்படுகிறதே ஒழிய பேணப்படவில்லை என்று சாரப்பட அவர்கள் இங்கே தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். இதற்கு எங்களுடைய பண்பாடுகள் தொடர்ந்தும் இந்த பண்டிகைகள் மூலமாக பேணப்பட்டு அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்படுகிறது என்கின்ற சாரப்பட இங்கே பண்டிகைகள் மூலம் எமது பண்பாட்டு மரபுகள் பேணப்படுகின்றன என்கிற சாரப்பட கருத்துக்களை சொன்னவர்கள் தங்களுடைய வெளிப்பாடுகளை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பண்டிகைகள் எமது விழுமியங்களின் காவலர்களாக இருந்து விழுமியங்களுக்கு காவலாக இருந்து இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மரபு சார்ந்த
விளையாட்டுக்களாக இருந்தாலும் சரி, கலை கலாச்சார நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அவை பண்டிகைகளை சார்ந்தே இங்கு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, முன்கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கின்ற சாரப்பட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் கூட எங்களுடைய உறவுகள் ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடி அதனூடாக தங்களுடைய தலைமுறையினருக்கு எங்களுடைய பண்பாட்டின் செறிவையும் செழுமையையும் இங்கே வழங்குவதற்கு அவர்கள் தவறியதில்லை என்கின்ற சாரப்பட இங்கே கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மாறான கருத்துக்களை இங்கே சொன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கிறவர்களுக்கு தங்களை பார்த்து கொள்வதற்கே நேரமில்லாமல் இருக்கிற பொழுது எங்கே ஐயா பண்பாடுகளை எல்லாம் அவர்கள் பண்டிகைகள் மூலம் பேணப் போகிறார்கள் என்று சாரப்பட அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். இப்படியாக இரண்டு அணிகளும் தங்களுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இவற்றினுடைய அடியாக நாங்கள் இந்த பட்டிமன்ற ஆற்றுகையினுடைய ஒரு தீர்ப்பிடலுக்கு நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய பண்டிகைகள் மரபு சார்ந்த வகையிலே எங்களுடைய கலை கலாச்சார வாழ்வியல் பின்னணிகளோடு பின்னி பிணைந்தவையாக இருக்கின்றன. அவ்வாறு பின்னி பிணைந்திருக்கிற பண்டிகைகள் இன்றும் எங்களுடைய பண்பாட்டின் பெருமானங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் இங்கு வாதத்திற்குரிய பிரச்சினைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே எங்களுடைய பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை பேண தவறிய நிலையிலே தான் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெறுமனே அதை ஒரு சடங்காகவோ அல்லது ஒரு சம்பிரதாயமாகவோ கடைப்பிடிக்கிற ஒரு மரபு எங்களிடத்திலே தோன்றியிருக்கிறது. ஆனால் இதே வேளையிலே எங்களுடைய பண்டிகைகள் காலத்தின் போது எங்களுடைய கலை கலாச்சார விளையாட்டு நிகழ்வுகளை அங்கே முன்வைத்து அவற்றை நிகழ்த்தி எங்களுடைய பண்பாட்டினுடைய பெருமானங்களை எங்களுடைய இளைய தலைமுறைக்கு சொல்லுகிற மரபும் எங்களிடத்திலே இல்லாமல் இல்லை. அது தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த டிடி தொலைக்காட்சி கூட இப்படியான ஒரு ஆற்றுகையை இன்றைக்கு நேய நெஞ்சங்களிடத்திலே கொண்டு செல்கிறது என்று சொல்லி சொன்னால் அது கூட ஒரு பண்பாட்டிற்கு ஒரு ஊடகம் செய்கின்ற ஒரு சிறந்த பணியாகத்தான் நாங்கள் சொல்லலாம். அது இந்த சித்திரை புத்தாண்டு காலத்திலே இந்த நிகழ்ச்சியை இந்த ஆற்றுகையை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது கூட ஒரு சமூக பணியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தொலைக்காட்சி தொடர்களுக்குள்ளே தொலைந்திருக்கிற முகங்களை சற்று நிமித்தி இப்படியான பயனுள்ள விடயங்களை பாருங்கள் என்கிற செய்தியை சொல்லி எங்களுடைய பண்டிகைகளினுடைய பண்பாட்டு மரபுகளை பண்பாட்டு கோலங்களை இங்கே பேணுவதற்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவையும் எங்களுடைய பண்டிகைகளை சார்ந்து நடைபெறுகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக ஒரு வெற்றுத்தாள் இருக்கிறது. அந்த வெற்றுத்தாளிலே ஒரு கருப்பு புள்ளியை நாங்கள் இடுவோமாக இருந்தால் அங்கே துருத்தி கொண்டு முந்தருகின்ற அந்த பெரும்பாலான பகுதி வெற்றுத்தாளாக இருக்கிற பொழுதும் அங்கே துருத்தி கொண்டிருக்கிற அந்த கருத்த புள்ளி எங்களுடைய எல்லோருடைய கண்களிலும் தென்பட்டு எங்களுடைய மனங்களிலே அது இருந்து விடுவது வழக்கம். எங்களுடைய பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டின் மரபுகளை பேணுவதாக இருக்கிறது. ஆனால் அந்த துருத்தி கொண்டிருக்கிற சில புள்ளிகள் எங்களுடைய பண்பாட்டு மரபுகளை பேணவில்லையோ என்கின்ற ஒரு ஐயத்தை எங்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் இந்த பட்டிமண்டப ஆற்றுகையினை நாங்கள் இங்கே முன்வைத்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்திலே வாத பிரதிவாதங்களிலே ஈடுபட்டவர்களுடைய வழங்குகிற கருத்துக்கள் நேர வரையறை மற்றும் வாத பிரதிவாதங்களை அடியாக கொண்டுதான் இந்த பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பு இங்கே அமைய இருக்கிறது. இங்கே இரண்டு அணிகளும் பேசியவர்கள் பல கருத்துக்களை தம் சார்பாக இங்கே முன்வைத்திருந்தாலும் சொல்ல வேண்டிய பல செய்திகளை இரண்டு அணிகள் சார்பாகவும் தவறவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பட்டிமன்ற ஆற்றுகையினுடைய சூழமைவு இன்றைக்கு எமது சமூகத்திலே எங்களுடைய சமூக சூழலிலே பண்டிகைகள் மூலம் எமது பண்பாட்டு மரபுகள் பேணப்படுகின்றன என்கின்ற அணி சார்பாக வாதிட்டவர்கள் தங்களுடைய அணிக்கு சார்பான பல்வேறுபட்ட கருத்துக்களை இங்கே முன்வைத்திருந்தார்கள். எனவே இன்றைய சூழலில் எமது சமூகத்தின் பண்பாட்டு மரபுகளை பேணுவதற்கு எங்களுடைய பண்டிகைகள் உறுதுணை புரிகின்றன என்கின்ற சார்பாக வாதிட்ட அணி வெற்றி பெறுகிறது. என்றைக்கும் எங்களுடைய பண்பாட்டின் காவலர்களாக எங்களுடைய பண்பாட்டை பறைசாற்றுகின்ற ஊடகங்களாக பண்டிகைகளை இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த அணி இங்கே வலுவாக இங்கே முன்வைத்திருக்கிறது. எனவே இன்றைய சூழலில்
எமது சமூகத்தில் பண்டிகைகள் மூலம் பண்பாட்டு மரபுகள் பேணப்படுகின்றன என்கின்ற அணி வெற்றி பெறுகிறது என்று சொல்லி டிடி தொலைக்காட்சி ஊடாக இதுவரை நேரமும் எங்களுடைய பட்டிமன்ற ஆற்றுகையை தாங்கள் கண்டும் கேட்டும் வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி கூறி டிடி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையத்தினுடைய கருவி பட்டிமல மண்டப குழு சார்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.